ஓகே, இப்போ மேற்கு மண்டலம் திருப்பூர் உள்ளிட்ட அந்த மேற்கு மண்டலத்துல யாருக்கு சாதகமான ஒரு களம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எந்த கட்சிக்கு சாதகமானது? மேற்கு மண்டலம் என்று மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நிலைமையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது இந்திய கூட்டணியின் தமிழ்நாட்டு பிரிவு, அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன. அதற்கான காரணங்களும் நிறைய இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும். எனவே மேற்கு மண்டலம் ஒரு காலத்தில் அவர்கள் தாங்கள் தான் பிரதிநிதிகள் என்பது போல ஒரு சில அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருந்த நிலை இன்றைக்கு முற்றிலும் தகர்க்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லுவதற்கு 100% வாய்ப்பளிக்கிறது நிகழ்கால நிலைமை. 2019 அப்படியான ஒரு சூழல் திமுக கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் இருந்தாலும் 2021 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்த முடிவுகள் வேறாக இருந்தது. இதனாலதான் அதிமுகவிற்கு ஒரு பலமான ஒரு மண்டலமாக அது இருக்கு அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. அது இந்த தேர்தலில் மாறும் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? நாடாளுமன்ற தேர்தல் இது. நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, மோடி தமிழ்நாட்டின் நலன்களை முற்றிலும் புறக்கணிக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல், பொருளாதார, சமூக வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிறது ஒன்றிய அரசு. குறிப்பாக கடந்த காலத்தில் சென்னையிலும், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சென்னையிலும், அதேபோல் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் வரலாறு காணாத மழை பெய்து கடுமையான சேதாரத்திற்கு ஆட்பட்ட போது கூட கண்டுகொள்ள வராத மோடி இப்பொழுது 6 முறை எதற்கு தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று கிராமப்புறத்தில் இருக்கிற சாமானிய மக்களே கேட்கிறார்கள். அழுத போது கண்ணீர் துடைக்க வராதவர், துயருற்று வாடிய போது உதவ வராதவர் இன்றைக்கு வாக்கு கேட்டு வருகிறாரே என்று ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய மேற்கு மண்டல மக்கள். எனவே மோடி தோற்பது உறுதி. மோடியா இந்தியா கூட்டணியா என்பது ஒரு பிரதான கேள்வி. அதேபோல் இன்றைக்கு இருக்கிற கேள்வி சர்வாதிகாரமா ஜனநாயகமா என்பது பிரதானம். எனவே எல்லா வகைகளிலும் மேற்கு மாவட்டத்தில் இன்றைய தேர்தலில் திமுக கூட்டணிக்குத்தான் முழு வாய்ப்பு. அதிமுக கடந்த கால தேர்தல்களில் தங்களோட வெற்றி என்ற அந்த அடிப்படையில் அது தங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதி என்று சொன்னாலும், பாஜகவும் மேற்கு மண்டலம், குறிப்பாக கோவை, திருப்பூர் போன்ற இந்த தொகுதிகள் தங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து? பொறுத்திருங்கள், இந்த தேர்தலோடு அதிமுக அஸ்தமனமாகிவிடும். அதிமுகவின் அஸ்தமனத்தில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது பிஜேபி. பிஜேபியும் இந்த முறை முழுக்க அம்பலப்பட்டு தோற்கடிக்கப்படும். எதிர்காலத்தில் பிஜேபி, அதிமுக இரண்டுமே தன்னியல்பாகவே அழிந்து போகும் அவருடைய தவறான அரசியலால். இவர்கள் இருவருமே கள்ளக்கூட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே இருவேறு முனைகளில் ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். அதிமுக வெற்றி பெற்றாலும் மோடியைத்தான் ஆதரிப்பார்கள். எனவே அவர் வரக்கூடாது என்று மக்கள் பேசுகிறார்கள். எனவே மக்கள் விருப்பம் அதிமுக, பிஜேபி இரண்டுமே தோற்கடிக்க வேண்டும். 2 முனைகளில் ஒரே குரலில் பேசுகிறார்கள். எனவே தோற்கடிக்கப்படுவார்கள். இல்ல, இப்போ திமுக கூட்டணி தோல்வி பயம் அல்லது சிறுபான்மையினரோட வாக்குகள் அதிமுகவிற்கு போயிடும் அப்படின்றதுனாலதான் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா சொன்ன பிறகும் அதையே மீண்டும் மீண்டும் சொல்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி மோடி நடவடிக்கைகளை பற்றி பகிரங்கமாக விமர்சிக்கவில்லை? இதற்கு பதில் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தங்கள் மீது இடி அல்லது இன்ன பிற நெருக்கடிகள் வந்துவிடக் கூடாது, நாங்கள் வெற்றி பெற்று வந்தாலும் உங்களுக்குத்தான் ஆதரவளிப்போம் என்று ரகசிய எழுதப்படாத ஒப்பந்தம் போட்டுள்ளார்கள். எனவே மோடியை பற்றி அவர்கள் பேசுவதில்லை, மோடி இவர்களை பற்றி பேசுவதில்லை.
மோடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியது எதற்காக? அந்த கள்ள உறவின் அடையாளம் தான் அது. இல்ல, இப்போ நேற்றைக்கான பிரச்சார மேடைகள்ல முதலமைச்சரோட பேச்சிலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சிலும் சரி, திமுக வர்சஸ் அதிமுக என்பதுதான் இருக்கு. நீங்க சொன்னீங்க அதிமுக அஸ்தமனத்துல உதிக்கிறதுக்கான அந்த விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு பாஜக முயலுது அப்படின்றது. சோ அப்ப பாஜக வர்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாயிடக்கூடாது அப்படின்றதுக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் அதுல கவனம் செலுத்துது அப்படின்னு பார்க்கணுமா? இரண்டு திராவிட கட்சி ஒன்றுதான் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட என்ற சொல்லுக்கும் எடப்பாடியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்களுக்கு திராவிட பாரம்பரியத்தின் எந்த இடத்திலும் அவர்கள் நிற்கவில்லை. வர்ணாசிரமத்தை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த பெரியாரின் பெயரை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லை. அண்ணாவின் பெயரை சொல்லுவதற்கு கூட எடப்பாடியின் கட்சியினருக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அண்ணாவும் பெரியாரும் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை விற்று விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது பிஜேபியினுடைய நவீன கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து பேச அஞ்சுகிறார்கள். எனவே இவர்களின் நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். தமிழ்நாடு விழித்துக் கொண்டது. எனவே பிஜேபி, அதிமுக இரண்டும் தோற்கடிக்கப்படும். இறுதியாக ஒரு கேள்வி, தேசிய அளவில் 400 என்பதுதான் இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட பாஜக முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா கூட்டணியோட இலக்காக என்ன முன்வைக்கப்படுது? இன்னும் கொஞ்ச நாளில் 600 MP தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவார்கள். 600 என்பதே இல்லை, 543 தான் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அளவுக்கு மண்டை காய்ந்து திரிகிறார்கள். எனவே அவர்கள் மக்களிடம் ஒரு கருத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள். தாங்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்று மக்களை கருத வாய்ப்பளிக்கிற பொய்யை அவிழ்த்து விடுகிறார்கள். எனவே இந்த பொய்யும் நிர்மூலமாகும், அதிமுக வெற்றியும் நிர்மூலமாகும். நீங்க சொல்ற இந்த வியூகங்கள் அல்லது இந்த கருத்தியல்கள்லாம் தென் மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு, ஆனா மற்ற வட மாநிலங்கள்ல அப்படியான ஒரு சூழல் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுதே. வட மாநிலங்களில் நீங்கள் பேஸ்புக்கில் பார்க்கலாம், சமூக ஊடகங்களில் பாருங்கள், தாமரை சின்னம் போட்ட மேன்களை வழிமறுத்து விரட்டி அடிக்கிறார்கள். இதுவரையிலும் இல்லை. கர்நாடக இப்பொழுது பாருங்கள், மகாராஷ்டிரா இந்தியா கூட்டணி மோர் தென் 75% சீட்டுகளை பெறும். அதே மாதிரி பீகார் இந்தியா கூட்டணி ஸ்வீப் ஆகும். உத்தரப்பிரதேசத்தில் 50% சீட்டுகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு இடமில்லை. எனவே இவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது பகற்கனவு. இவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. இந்த 14 தொடங்கிய இருண்ட காலம் 2024 விடியும் என்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு சுப்பராயன். நன்றி, வணக்கம். பல்வேறு முக்கியமான செய்திகள், அதன் பின்னணிகள், கோணங்கள் இவற்றையெல்லாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.